நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்ஃபோன்ஸ் கதை சேனல். நான் உங்கள் அல்ஃபோன்ஸ். பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா 160 RKR 160 4Vயோட மைலேஜ் டெஸ்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன மைனஸ் இருக்குது, என்ன ப்ளஸ் இருக்குது, இந்த பைக் நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத தெளிவாக நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ என் கூட நீங்கள் ட்ராவல் ஆகுங்க. நம்ம சேனல்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இன்ஜின் எப்படி ப்ரோ செட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் சர்வீஸில் என்கிட்ட 1100 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. என்கிட்ட அதில் ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணாங்க. அது என்ன ஸ்கேம்னா, இந்த பைக் நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத தெளிவாக நான் கிளியராக சொல்ல போகிறேன். அண்ட் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிராஃபிக்கில் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். சிட்டி டிராஃபிக்கில் இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குறதுன்ற வீடியோ மட்டும்தான் பாருங்கள். பார்த்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் புவர் கண்டிஷன் தான். உங்களெல்லாம் நம்பி தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய கரியர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த வண்டியில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நான் ரன்னிங்கில் இருந்தேன். நான் இது வரைக்கும் இந்த வண்டியில் டாப் ஸ்பீட் போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நம்மளால் ஒரு உதவி. நான் எங்கே போகிறீங்க? வாங்க உட்காருங்க. சாப்பாடு வேண்டு சொன்னானுங்க. பரவாயில்ல. லிஃப்ட் வேறு கொடுத்துருக்கோம். தானே பாதியில் இறக்கி விட்டால் நல்லா இருக்காது. பெட்ரோல் கம்மியாக ஓட்டுறது ரிஸ்க்கு தான். இருந்தும் நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாம் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையினால தான். இப்போ வந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். 15 பெட்ரோல் போடல, நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடல. ஏன்னா ஃபுல்லாக எல்லா பெட்ரோலும் ட்ரை ஆகணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் பெட்ரோல் போடல. 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கேன். 1 லிட்டர் போதும்னு தோணுது. அந்த 1 லிட்டருக்கு நம்ம RTR 160 4V எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சிட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக். என்கிட்ட இந்த ஹெல்மெட் ஃபோன் ஹோல்டரும் இல்லை. ஸோ நானாக ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணி, நம்ம போடுற யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்கில் மூலயமா நானாக ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணி அதில் தான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கடவுள் மேலே பார்த்து போட்டு ஆண்டவா எல்லாருமே நல்லா இருக்கணும். தேங்க்யூ. கிளம்பிட்டோம். எப்போ வேணாலும் வண்டி நிற்குங்க. எப்போ வேணாலும் வண்டி நிற்கும். ஏன்னா நான் 15 பெட்ரோல் போடலன்னு சொல்லியிருக்கேன். எப்போ வேணாலும் வண்டி நிற்கும். ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுட்டேன். எங்கே வண்டி நிற்கிதோ அங்கே பெட்ரோலில் போட்டுட்டு 1 லிட்டர் பெட்ரோலில் ஊற்றிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் வந்து இது வந்து கண்டினியூஸாக இருக்க போது கிடையாது இந்த வீடியோ. ஏன்னா அந்த 1 லிட்டரை வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஃபினான்ஸ் இல்லை. அந்த 1 லிட்டர் நான் யூஸும் பண்ணிக்கணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் போடணும். இதுதான் என்னோடய எண்ணம். டெய்லி நான் ஆஃபீஸ் போவேன்ல, எப்படியும் இந்த 1 லிட்ரு வந்து ஒரு 2 நாள், அதாவது 1 லிட்டருக்கு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணப்போ வெறும் இந்த ட்ரைவ் பண்ணாமல் ஓட்டினேன். இண்டிகேஷன் வச்சு மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ 40 கிலோமீட்டர் தந்தது எனக்கு. 1 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் தந்த மாதிரி காமிச்சது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பைக் வாங்கினதுலேருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரைவ் பண்ணி ஓட்ட போகிறேன். நம்ம வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணுறது வண்டிக்கு நல்லதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டரு. நம்ம ட்ரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து அடி வாங்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து வண்டி எங்கே நிற்கிதோ, ஃபியூவல் எனக்கு அடைக்கிற மாதிரி தோணுதோ அங்கேயே நான் நிப்பாட்டிடுவேன். அதுலேருந்து நம்ம பெட்ரோலில் ஊற்றிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு வண்டியை போயிட்டுருக்க வேண்டியது தான். ஸோ எப்போ நிற்கிதுன்னு தெரியல, பார்ப்போம். நான் வண்டி வந்து டிசம்பர் 19 2024 புக் பண்ணுங்க. புக் பண்ணி 20 எனக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா 160 4V டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 4V வந்து நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எடுத்தேங்க. அதாவது வந்து எனக்கு இது வரைக்கும் என்கிட்ட பைக் எதுவும் இருந்தது இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு பைக் வாங்கினேன். நான் ஆசைப்பட்டு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டது இதுதான் ஃபஸ்ட்டு. ஆசைப்பட்டதே இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஆசைப்பட்டது இதுதான் ஃபஸ்ட்டு. பைக்கு வாங்கினது இதுதான் ஃபஸ்ட்டு. ரொம்ப நாளாக வண்டி இல்லாமல் இருந்து இப்போ தான் வண்டி வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு ரொம்ப நிறையா சர்ச் பண்ணேன். 125cc போகலாமா, இல்லை 160 போகலாமா, இல்லை 200cc போகலாமா அப்படின்ற ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் இருந்தேன். அதாவது நேரமும் பொருளும் வந்து கரெக்டாக ஒருத்தவங்க தேடி வந்து அமையுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அமைஞ்சது தான் இந்த வண்டி. நல்லா வெரைட்டி ஓட்டுறதுக்கும் சென்டர் ஆஃப் ரோட் போகிறதுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா எப்போ வேணாலும் வண்டி டக்குன்னு நின்றும்.
அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பயந்து தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சொல்லப்போனால். நான் வந்து 125cc பல்சரில் இப்போ ஒன்று வந்ததில்லை 125, அந்த வண்டி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நான் கொஞ்சம் லாங்லாம் நிறைய போவேங்க. லாங்லாம் போகிறதுனால எனக்கு வந்து வண்டி சிசி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் சிசி அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ வந்து நான் வந்து சரி நம்ம ஏன் 125 போகிறதுக்கு பதிலாக 160 போய்க்கலாமே, நம்மளுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சியும் கிடச்சிரும், ப்ளஸ் வந்து பவரும் கிடச்சிரும், லாங் போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட வண்டி எடுத்து 1 மாதம் ஆகிட்டு. இந்த 1 மாதத்தில் இங்கேருந்து வந்து 250 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு, கரெக்டாக நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து, சென்னையில் நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு 250 கிலோமீட்ரு. நான் 2 தடவை இது வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. எடுத்து 5 நாளில் ஃபஸ்ட் சர்வீஸ் முடித்தேன் நான் இந்த வண்டி எடுத்து. வண்டி புதுசாக எடுத்துகிட்டு இன்ஜின் செட் ஆகணும், இன்ஜின் எப்படி ப்ரோ செட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்ஃபோன்ஸ் கதை சேனல். நான் உங்கள் அல்ஃபோன்ஸ். அண்ட் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது என்னென்னா 160 RKR 160 4Vயோட மைலேஜ் டெஸ்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. செகண்ட் சர்வீஸ்க்காக வண்டி வெயிட்டிங்கு. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி நிறுத்தும் போது உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் ஓடி 2100 கிலோமீட்டர் ஓடிடுச்சு வண்டி. இன்னொரு 3000 ரீச் பண்ணிட்டேன்னா நான் போய் செகண்ட் சர்வீஸ்க்கு வண்டி விட்டுருவேன். செகண்ட் சர்வீஸ் நான் வண்டி விடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் சர்வீஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 5 சர்வீஸ் ஃப்ரீன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு ஆக்சசரிஸு, ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறம் ஏதாச்சும் ஆக்சசரிஸ் மாற்றணும் அப்படின்னாலும் அதுக்கெலாம் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் சர்வீஸில் என்கிட்ட 1100 சார்ஜ் பண்ணாங்க. என்கிட்ட அதில் ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணாங்க. அது என்ன ஸ்கேம்னா 5 கிலோமீட்டர் வந்துருச்சுங்க வண்டி. நான் ட்ரை ஆகணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன், ட்ரை ஆக மாட்டேங்குது. நீங்கள் என் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். இந்த பைக்கை பற்றின ஃபுல் ரிவ்யூவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ. ப்ளஸ் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினதுனால நான் வந்து ரொம்ப டெம்பாகி உங்களுக்கு நான் இப்போ ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். என் வண்டியை பற்றினும் இல்லை, என்ன மைனஸ் இருக்குது, என்ன ப்ளஸ் இருக்குது, இந்த பைக் நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத தெளிவாக நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ என் கூட நீங்கள் ட்ராவல் ஆகுங்க. நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பைக் சர்வீஸ் விடும்போது உங்களுக்கு என்னென்னலாம் கேள்வி இருக்குமோ, என்னென்னலாம் சந்தேகம் இருக்குமோ அதை என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த சர்வீஸ் சென்டரில் என்னென்னலாம் கேட்கலாம், என்னென்னலாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். அடுத்த சிக்னலே வந்துருச்சு. சிக்னலில் நிற்காமல் போயிட்டுருக்காங்க. சார் பெட்ரோல் அடைச்சிச்சிங்க, ரோட்லேயே அடைச்சிச்சிங்க. பெட்ரோல் சுத்தமாக இல்லை, ட்ரை ஆகிடுச்சு, அடைச்சிருச்சு வண்டி. சரி வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி வந்து பாருங்கள் 2176 கிலோமீட்ரு, 76.4, 2176.4. நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்ணில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் ரிசர்வில் நான் எவ்வளோ, ஆக்சுவலாக இந்த வண்டி ரிசர்வ் வந்து 2 லிட்டர் சொன்னாங்க. அந்த 2 லிட்டரில் எப்போலேருந்து இந்த பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சதோ அதுதான் ரிசர்வ் பொசிஷனு. ரிசர்வ் பொசிஷன்லேருந்து இது வரைக்கும் இந்த ட்ரை ஆகிற சுச்சுவேஷன் வரைக்கும் எவ்வளோ நான் ஓட்டியிருக்கேன் அப்படின்றத வீடியோ எண்ணில் வந்து உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இப்போ வாங்க பெட்ரோல் ஊற்றிடலாம். ஓட்டியிருக்கேன் வண்டியை, சுத்தமாக இல்லை வண்டி. ஓகேங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப நைட்டில் இருக்கிறதுனால இந்த ஒயிட் லைட் வந்து சரியாக அந்த ஓடோமீட்டர் தெரியறது உங்களுக்கு வீடியோவில் தெரியல. இப்போது நான் வண்டி நிறுத்தின உடனே உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரிப் ஏ வந்து நான் 0 பண்ணிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். கிலோமீட்டர் வந்து நான் லாஸ்ட்டாக வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். என்னாச்சுன்னா மைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால திடீர்னு வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு நான் பேசினது வந்து ரெக்கார்டே ஆகலை. அதனால் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டேன். இது வந்து நான் என் ஆஃபீஸ் போயிட்டு இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு
அடுத்த நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அதில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை இப்போ நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் பெட்ரோல் போட்டு 6 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். பெட்ரோல் போட்டுட்டு 6 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓகேவா? எவ்வளோ இருக்குது? 1 லிட்டருக்கு. ஒரு ஓடோமீட்ரு வந்து 2182 ஓடோமீட்ரு மொத்தமாக. இதில் வந்து 6 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணால் நான் எப்போ பெட்ரோல் ஊற்றுறனோ அந்த கிலோமீட்ரு இதுலேருந்து கனெக்ட் பண்ணால் கரெக்டாக வரும். ஹலோ கைஸ், 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு இது 2வது நாள். நான் வேலைக்கு வரும்போது போட்டேன், இப்போ வேலை முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நான் உங்கள் எல்லாத்தையும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். எதுக்குன்னா இந்த வீடியோ வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். என்னால் ஏன் சீக்கிரம் முடிக்க முடியல அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபா. அதை எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் டிலே ஆகுது. இந்த 1 லிட்டர் பெட்ரோல் தீர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுதோ அவ்வளோ நாள் வீடியோ எடுக்கணும், அதை நான் எடிட் பண்ணணும், அதை உங்கள்கிட்ட வந்து நான் சேர்க்கணும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அல்ஃபோன்ஸ் கதை. நான் ஓட்டிகிட்ருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 4V 2025 மாடல் USD ஃபோக் வச்ச வண்டி. இது என்னோடய சொந்த வண்டி. நான் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு கொஞ்சம் மெதுவாலாம் ஓட்ட போகிறது கிடையாது. மேக்ஸிமம் வந்து 50 to 60 மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். 50 to 60 இல்லைனா 60 above 70 தொடுவேன். மேக்ஸிமம் 70 தொடுவேன் இந்த டிராஃபிக்கில். அண்ட் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிராஃபிக்கில் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ECRO பைபாஸோ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் தான். இந்த டிராஃபிக்கில் இங்கே பார்த்தீங்களா இண்டிகேட்டர் கூட போடல, இண்டிகேட்டர் கூட போடாமல் போயிட்டுருக்காங்க. இந்நேரம் அடி விழுந்துருக்கும். சரி விடுங்க, பாவம் தூக்கத்தில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போது ஏதாவது அடிபட்டிருந்தா நமக்கும் அது ரொம்ப மேஜராக ஏதாவது ஆகிருக்கும்ல. டிரைவர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையில் டைமில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. மேக்ஸிமம் தூக்கம் வந்தால் ஓட்டாதீங்க. பார்த்தீங்களா இப்போ ஒரு ரிஸ்கி சுச்சுவேஷனில் நம்ம பிரேக்கிங்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது டியூவல் சேனல் ABS, ஸோ வந்து கொஞ்சம் பயப்படாமல் பிரேக் பண்ணலாம். ஸோ இந்த மைலேஜ் டெஸ்ட் வந்து ஃபுல்லாக சிட்டிக்கு இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, சிட்டி டிராஃபிக்கில் இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குறதுன்ற வீடியோ மட்டும்தான் பாருங்கள். பார்த்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் புவர் கண்டிஷன் தான். உங்களெல்லாம் நம்பி தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய கரியர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கூட சொல்லலாம். மேக்ஸிமம் இப்போ நான் பார்க்குற வேலை கூட அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எப்போ வேணாலும் என்னை வேலையிலேருந்து தூக்குவாங்க. ப்ளஸ் வந்து இந்த வண்டி கூட நான் டியூவில் தான் எடுத்திருக்கேன், ஃபினான்ஸில் தான் எடுத்திருக்கேன். நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்டிங் RPM வந்து ஒரு 2500 போகுது. போய் 30 செகண்ட்ஸ் கழித்து 1500க்கு வந்துடுது. அதுக்கப்புறம் தான் வண்டியை நான் மூவ் பண்ணுறேன். ஆனால் அந்த 30 செகண்ட்ஸுன்றது வந்து அந்த ஃபியூவல் இன்டேக் பண்ணுது பார்த்தீங்களா, அது எனக்கு என்னவோ ஃபியூவல் எஃபிஷியன்ஸை அடி வாங்குமோ, மைலேஜ் ட்ராப் ஆகுமோ அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற யாராவது டெக்னீஷியன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். இல்லை இதை பற்றின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அந்த ஐடியல் RPM வந்து நல்லதா, இல்லை அது டிவி ஷோரூமில் கொடுத்து அந்த ஐடியாவில் கம்மி பண்ணி சொல்லலாமா அப்படின்ற ஒரு அட்வைஸ் எனக்கு கொடுங்க. எனக்கு தெரியல எனக்கு என்ன பண்ணணும்னு. இந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனுக்கும் இந்த USD ஃபோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எது பெஸ்ட்டு அப்படின்றத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நான் இது வரைக்கும் இந்த வண்டியில் டாப் ஸ்பீட் போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 110 போயிருக்கேன். அந்த டாப் ஸ்பீடில் இந்த வண்டி எவ்வளோ ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி காற்று மாதிரி போச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம போனால் டேஞ்சரு அப்படின்ட்டு ஸ்லோ பண்ணிட்டேன். நம்ம என்ன தான் லாங் ரைட் போகும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோன்றது முக்கியம் கிடையாது, அந்த ரைடை நம்ம எவ்வளோ என்ஜாயபுளாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். அந்த என்ஜாயபுள் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகிறது தான் பெஸ்ட்டு. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட வந்துட்டோம் வீட்டுக்கு. இந்த வண்டியில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நான் ரன்னிங்கில் இருந்தேன். இந்த ஓடோமீட்டர் வந்து ரன்னிங்கில் ஆப்ரேட் பண்ண முடியாது. எதுக்காகனா நான் இன்கேஸ் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ரன்னிங்லேயே வந்து நான் ஓடோமீட்டர் ஆப்ரேட் பண்ணேன்னா என்னோடய ரோட்லேருந்து என்னோடய கவனம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் அப்படின்றதுனால டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ப்ளஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் வந்து இவங்க வந்து ரன்னிங்கில் இந்த ஓடோமீட்டர் வந்து ஒர்க் ஆகாதபடி செட் பண்ணியிருக்காங்க. வண்டி நிறுத்திட்டு தான் இந்த ஓடோமீட்டரை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து பெட்ரோல் 1 லிட்டர் போட்டதுலேருந்து நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா 18 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டதுலேருந்து 18 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ட்ரிப்பையே 0 பண்ணி ஓட்டியிருக்கேன். அண்ட் வந்து
அப்போ நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதையும் வீடியோவில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து 2194.7 இருக்குது. இப்போ டைம் வந்து 6:36 காலையில். இது வரைக்கும் 38 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 38.5 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு. நேற்று நைட்டு போட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி அப்பா ஊர்லேருந்து வந்தாங்க. அவங்கள போய் தாம்பரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் அவங்க கூட போயிட்டு மீன் மார்க்கெட் அது இதுன்னு போயிட்டு வந்தேன், கடைக்கு அதெல்லாம் போயிட்டு வந்ததுனால டோட்டலாக 38.5 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் திணறுச்சு. எப்போவுமே ஒரே கிளிக்கில் ஸ்டார்ட் ஆகிடும். பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெட்ரோல் கம்மியாக ஓட்டுறது ரிஸ்க்கு தான். இருந்தும் நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாம் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையினால தான். நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது ஒன்று தான், இந்த சேனலுக்கு சப்போர்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். அந்த லைக் பண்ணிங்கன்னா அது நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணும். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துட்ருங்க. தேங்க்யூ. நான் நினச்சேன் 1 லிட்டர் பெட்ரோல் போட்ட பிறகு ஒரு 3 நாள் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன் அப்படின்னு எதிர்பார்த்தேன். நம்ம ஒன்று நினச்சா ஆண்டவன் ஒன்று நினப்பான்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே நல்ல வீடியோ முடிக்கிற மாதிரி வந்துருச்சு. நல்லபடியாக காட் கிரேஸ். தேங்க்யூ. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன். 70 கிலோமீட்டர்ஸில் போனேன். அது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ட்ரெயின் வந்துச்சு. அதை இப்போ வீடியோ எடுக்க முடியல என்னால். ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எந்த பெட்ரோல் பங்க்லேயுமே பாட்டிலில் தரது கிடையாது. நான் இன்றைக்கி ஒரு நாள் கேட்டப்போ ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், அப்பயும் கொடுக்கவே இல்லை. இப்போ போய் நான் கேட்டு பார்க்குறேன், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரியல, கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. அக்கா, மைலேஜ் செக் பண்ணிகிட்ருக்கேன். மைலேஜ் செக் பண்ணிகிட்ருக்கேன். இது பாட்டிலில் தருவீங்களா? தேங்க்ஸ்க்கா. என்ன முன்னாடி கேட்டப்போ தரல. ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டுட்ருக்காரு. லிஃப்ட்டு கொடுத்து போப்போமா? ஒரு லிஃப்ட்டு கேட்குறாரு, கொடுத்து தான் பார்ப்போமே. ஏதோ நம்மளால் ஒரு உதவி. நான் எங்கே போகிறீங்க? ஏர்போர்ட் வாங்க உட்காருங்க. சாப்பாடு வேண்டாம் சொன்னானுங்க. பரவாயில்ல. போட்டுட்டு வந்தேன். யார் எடுத்து பாடுறது? வண்டி அடைக்குதுங்க. பார்ப்போம். லிஃப்ட் வேறு கொடுத்துருக்கோம். இந்த பாதியில் இறக்கி விட்டால் நல்லா இருக்காது. அவங்க போகிற இடத்துல இறக்கி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பார்ப்போம். ஏர்போர்ட்டில் விட சொல்லியிருக்காங்க. போயிட்டுருக்கேன் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு. இப்போ கிலோமீட்ரு கரெக்டாக கிலோமீட்ரு தெரியலங்க, ரொம்ப கிளாரிட்டிக்குது. இதோட 3 தடவை அடைச்சி ஏறிச்சுங்க. இப்போது கரெக்டாக போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் நிற்கும்னு நினைக்கிறேன். அடுத்த அடைப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறுத்தி பெட்ரோலை போட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் வண்டியை ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. தெரியல, எனக்கு என்னவோ இந்த சைடு நான் வந்தது இவருக்கு லிஃப்ட் கொடுக்கணுன்றதுக்காகவோ என்னவோ. சும்மா ஏன் பண்ணுற, போய் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வா போ அப்படின்னு அனுப்பிவிட்ட மாதிரி இருக்குது எனக்கு. நான் எங்கேயா? நான் எப்படி டர்ன் பண்ணிட்டோ?
இல்லை அங்கே யூ டர்ன் இருக்கா? அங்கே யூ டர்ன் இருக்கா? அதனால சரி, தேங்க்ஸுங்க. ஒரு வழியாக ஒரு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வண்டி எப்போ நிற்கும்னு எனக்கு தெரியாது. இல்லைனா ஒரு அந்த இடத்துல போய் இறக்கி விட்டுட்டு நம்ம இன்னும் லாங் போய் சுற்றி வர வேண்டியதாக இருக்கும். அது வந்து ரொம்ப தூரமாக போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவரை நான் பக்கத்தில் இறக்கி விட்டேன். அந்த அண்ணன் வண்டியில் ஏறும்போது விஷயம் சொன்னார், நான் ரொம்ப நேரமாக லிஃப்ட் கேட்குறேன், யாருமே கொடுக்கலப்பா அப்படின்ட்டு. நீ வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னார். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது உங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு லிஃப்ட்டு கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான்லாம் நிறைய வாட்டி நடந்து போயிருக்கேன், ரொம்ப தூரம்லாம் நடந்து போயிருக்கேன். அப்படிலாம் போகும்போது எனக்கான ஹெல்ப் வந்து எனக்கான உதவி வந்து தானாக நடந்திருக்கு. அதுக்காக சொல்கிறேன். என்னென்னா, நான் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நிறைய வாட்டியில் தள்ளிட்டு போயிருக்கேன். அப்படின்னும்போது எனக்கு நிறைய பேர் வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து என்னை டோ பண்ணிட்டு பெட்ரோல் பங்க்கில் விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லவங்க இருக்கிற இந்த உலகத்தில் உங்கள் மூலயமா யாருக்காவது உதவி நடக்கணும்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. அதை மறுத்துட்டு போயிடாதீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ, இந்த உலகத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து நடக்கும்ன்றது உண்மை. நீங்கள் அது வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ, அது வந்து நல்லதோ கெட்டதோ, நீங்கள் நல்லது பண்ணால் நல்லது வரும், கெட்டது பண்ணால் கெட்டது தான் வரும். அண்ட் வந்து நீங்கள் பண்ணுற உதவி உங்களுக்கு என்றைக்காவது யூஸ் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கும் யூஸ் ஆகும். இன்கேஸ் உங்களை சார்ந்து உங்கள் ஃபேமிலிக்கு யாராச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் அவங்கள போய் சேருங்க. அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு போயிட்டுருக்கு. 40 கிலோமீட்டரை தாண்டி போயிட்டுருக்கு. எப்போது வண்டி ஆஃப் ஆகுதுன்னு தெரியல. பார்ப்போம் எப்போ ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போது பல்லாவரம் டு குரோம்பேட் டு குரோம்பேட் டு துறைப்பாக்கம் ரோட்டில் போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லிட்டு. பார்ப்போம் வண்டி எங்கே ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம வாங்கின 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றிட்டு வீட்டுக்கு போய்ட அப்படி தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை 45 தந்துருக்கு. இன்னும் க்ரூஸ் பண்ணி பார்ப்போம் அது இன்னும் எவ்வளோ தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி அடைக்குதுங்க நிப்பாட்டுற வண்டி தான். இதுக்கு மேலே வண்டி ஓட்டினா வண்டி எனக்கு தைரியம் இல்லை. இதுக்கு மேலே வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி நிறுத்திட வண்டி தான். பார்ப்போம் வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம் ரோடு சரவண செல்வரத்னம் அதுக்கிட்டே இருக்குங்க. அதுக்கிட்ட வந்து என் வீடியோ முடிஞ்சிருக்கு. இதில் வந்து 47.0 கரெக்டாக 47 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க 1 லிட்ரு போட்டு. இந்த அப்பாச்சி RTR 160 நமக்கு கொடுத்த மைலேஜ் வந்து 47.0 47 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க 1 லிட்டருக்கு. தெரியுதா? 47.0. ஓடோ செக் பண்ணிங்கன்னா ஓடோமீட்டர் வந்து 2223.5. இது வரைக்கும் பெட்ரோல் போட்டு 6 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். பெட்ரோல் போட்டுட்டு 6 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓகேவா? எவ்வளோதுக்கு? 1 லிட்டருக்கு. ஒரு ஓடோமீட்டர் வந்து 2182 ஓடோமீட்ரு மொத்தமாக. இதில் வந்து 6 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணால் நான் எப்போ பெட்ரோல் ஊற்றுறோனோ அந்த கிலோமீட்ரு இதுலேருந்து கனெக்ட் பண்ணால் கரெக்டாக வரும். 47 கிலோமீட்டர் தந்திருக்கு 1 லிட்டருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஸ்டார்டிங் பைக்கு எப்படி வாங்கினேன், இந்த பைக் ஏன் வாங்கினேன் அப்படின்ற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அல்ஃபோன்ஸ் கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரிஸ்க்குக்கு எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணுறது தான். மறக்காமல் பண்ணிவிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் இந்த பைக் வாங்கணும், மைலேஜ் வீடியோ செக் பண்ணிக்கணும், மைலேஜ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.
இந்த வண்டியோட ஃபுல் ஓனர்ஷிப் ரிவ்யூவையும் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை ஃப்ரம் அல்ஃபோன்ஸ். இது உங்கள் அல்ஃபோன்ஸ் கதை சேனல். கீப் வாட்சிங். தேங்க்யூ.